வணக்கம். இப்போ நீங்க உங்க கையில இருக்கிற ஃபோன், முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லாத ஒரு காலத்தை, ஏன் எழுதுறதுக்கே வழி இல்லாத ஒரு காலத்தை யோசிச்சு பாருங்களேன். மனுஷன் தன்னோட கதையை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முன்னாடி ஒரு பெரிய மர்மமான உலகமே இருந்திருக்கு. வாங்க அந்த டைம் மெஷின்ல ஏறி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். மனுஷனோட முதல் காலடி பதிஞ்ச அந்த உலகத்துக்குள்ள நாம இப்போ போக போறோம். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. புக் இல்ல, எழுத்தும் இல்ல. அப்போ எப்படிதான் மனுஷங்களை பத்தி நமக்கு தெரியும்? பதில் எங்க இருக்கு தெரியுமா? அவங்க நமக்காக விட்டுட்டு போன தடயங்கள்ல தான். நம்ம ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள், ஒரு டிடெக்டிவ் மாதிரி வேலை செஞ்சு இந்த மர்ம முடிச்ச எப்படி அவிக்கிறாங்கன்னு பார்க்கலாமாங்க. முதல்ல இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்னன்னு பாத்துரலாம். சிம்பிளா சொல்லணும்னா, மனுஷன் எழுதுற கலையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த காலம் தான் அது. நமக்கு கிடைக்கிற ஒரே க்ளூ அவங்க விட்டுட்டு போன பொருட்கள் தான். ஆனா அதெல்லாம் வெறும் கல்லோ எலும்போ இல்ல. அது ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லுது. நம்ம தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தான் இந்த மௌனமான சாட்சிகளை வச்சு ஒரு முழு உலகத்தையே நம்ம கண் முன்னாடி கொண்டு வராங்க. நம்ம கதை மனுஷனோட தொட்டில்னு சொல்லப்படுற கற்காலத்துல இருந்தான் தொடங்குது. இது வெறும் கல்ல பத்தின கதை கிடையாதுங்க. மனுஷன் எப்படி யோசிக்க ஆரம்பிச்சான், எப்படி புதுசு புதுசா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சான்ற கதை இது. இந்த கற்காலம்ங்கிறது ஒரே மாதிரி இருந்த ஒரு நீண்ட காலம் இல்ல. அதை நாம 3 முக்கியமான கட்டங்களா பிரிக்கலாம். பழைய கற்காலம், அப்புறம் இடைக்கற்காலம், கடைசியா புதிய கற்காலம். இதுல ஒவ்வொரு கட்டமும் மனுஷனோட வளர்ச்சியில ஒரு பெரிய ஜம்ப். முதல்ல நாம பழைய கற்காலத்துக்கு போவோம். பழைய கற்காலத்துல வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அது உயிர் வாழ்றதுக்கான ஒரு தினசரி போராட்டம். மனுஷங்க குகைகள்ல தான் தங்கியிருந்தாங்க. ரொம்ப சிம்பிளான கரடு முரடான கல் கருவிகளை வச்சு மேமத் மாதிரி பெரிய மிருகங்களை வேட்டையாடினாங்க. ஒவ்வொரு நாளும் உயிரோட இருக்கிறதே ஒரு பெரிய வெற்றி தான் அவங்களுக்கு. அடுத்து வர்றது இடைக்கற்காலம். இது ஒரு டிரான்சிஷன் பீரியட், அதாவது மாற்றத்துக்கான காலம். பெரிய பனிக்காலம் எல்லாம் முடிஞ்சு கிளைமேட் கொஞ்சம் கொஞ்சமா மாறுச்சு. அதனால மனுஷங்க குகைகளை விட்டு வெளியே வந்து ஆத்து ஓரங்கள்லையும் கடற்கரைகள்லையும் குடியேற ஆரம்பிச்சாங்க. மீன் பிடிக்கிறது மாதிரி புது திறமைகளை கத்துக்கிட்டாங்க. அவங்களோட கருவிகளும் முதல்ல இருந்ததை விட கொஞ்சம் ஷார்ப்பாச்சு. இப்போ நாம மனுஷ சரித்திரத்தோட ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது வெறும் அடுத்த ஸ்டேஜ் இல்ல, இது ஒரு புரட்சி. ஆமாங்க, புதிய கற்கால புரட்சி. இது மனுஷன் இந்த பூமியில வாழ்ற முறையையே தலைகீழா மாத்துச்சு. இந்த 2 படங்களை பாருங்க. இதுவே 1000 கதை சொல்லும். ஒரு பக்கம் சாப்பாட்டுக்காக ஊரூரா சுத்துற நாடோடி வாழ்க்கை, இன்னொரு பக்கம் ஒரே இடத்துல இருந்து பயிர் செஞ்சு செட்டில் ஆகி வாழ வாழ்க்கை. இவ்ளோ பெரிய மாற்றம் எப்படி நடந்துச்சு? இந்த புரட்சியோட இதயம் விவசாயம்தான். மனுஷன் விதைகளை விதைச்சு அறுவடை செய்ய கத்துக்கிட்டான். ஆடு மாடு மாதிரி விலங்குகளை வீட்ல வளர்க்க ஆரம்பிச்சான். இதனால சாப்பாட்டுக்காக அலைய வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. முதல் முறையா மக்கள் ஒரே இடத்துல தங்கி கிராமங்களை உருவாக்குனாங்க. தானியங்களை சேமிச்சு வைக்க மண்பாண்டங்களை செஞ்சாங்க. வாழ்க்கையே ஒரு ஸ்திரத்தன்மைக்கு வந்துச்சு. இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிரும். முதல் முறையா மனுஷன் தன்னோட உணவை துரத்துறத நிறுத்திட்டு அதை வளர்க்க கத்துக்கிட்டான். அதோட எல்லாமே மாறிடுச்சு. இது வெறும் சாப்பாட்டு பழக்கத்துல வந்த மாற்றம் இல்ல, இது நம்ம சமூகத்தோட அஸ்திவாரத்தை மாத்தி அமைச்சது. நிலையான வாழ்க்கை, மக்கள் தொகை அதிகரிப்பு, புது புது தொழில்கள்னு எல்லாத்துக்கும் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கல்லோட காலம் முடிஞ்சு உலோகத்தோட யுகம் பிறந்துச்சு. மனுஷன் பூமியோட ரகசியங்களை கத்துக்கிட்டு பாறைகள்ல இருந்து உலோகங்களை பிரிச்செடுக்க ஆரம்பிச்சான். ஒருவேளை நெருப்புக்கு அப்புறம் மனுஷனோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இதுவாதான் இருக்கும். இது அவங்க கையில உலகத்தையே மாத்துற ஒரு புது சக்தியை தொடுத்துச்சு. உலோகம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு செயின் ரியாக்ஷனை உருவாக்குச்சு. முதல்ல வெண்கலம், அப்புறம் இரும்பு. இந்த உலோகங்களை வச்சு முன்ன விட ரொம்ப ஷார்ப்பான வலுவான கருவிகளை செஞ்சாங்க. கலப்பைகள் நிலத்தை ஆழமா உழுதுச்சு, கோடாரிகள் மரங்களை ஈஸியா வெட்டுச்சு. இதனால விவசாய உற்பத்தி பல மடங்கு அதிகமாச்சு. இப்போ அவங்க தேவைக்கு மேலேயே உணவு இருந்துச்சு. சரி, இந்த உபரியா இருக்கிற உணவை என்ன பண்றது? இங்கிருந்து தான் பொருளாதாரம் பிறக்குது. அப்போல்லாம் பணம் கிடையாது, அதனால பண்டமாற்று முறை வந்துச்சு. ஒரு விவசாயி தன்னோட தானியத்தை கொடுத்துட்டு ஒரு கைவினைஞர்கிட்ட இருந்து ஒரு மண்பாண்டத்தை வாங்குவாரு. இதுதான் உலகத்தோட முதல் வியாபார முறை. சமூகங்கள் ஒன்னோட ஒன்னு சார்ந்து வாழ ஆரம்பிச்சது. இப்போ இந்த கதையை நம்ம சொந்த மண்ணுக்கு கொண்டு வருவோம். இந்த பெரிய மாற்றங்கள்லாம் எங்கேயோ தூரத்துல மட்டும் நடக்கல. அதோட தடயங்கள் இன்னிக்கும் நம்ம மலேசியாவுல இருக்கு. நம்ம முன்னோர்களும் இந்த அற்புதமான பயணத்துல ஒரு பகுதியா இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சரவாக்ல இருக்கிற நியா குகையில கிட்டத்தட்ட 40,000 வருஷம் பழமையான ஒரு மனித எலும்புக்கூடு கிடைச்சிருக்கு. இது பழைய கற்காலத்துக்கான நேரடி சாட்சி. அதே மாதிரி கிளெந்தான்ல இருக்கிற குவா முசாங்ல இடைக்கற்கால கருவிகளும், பஹாங்ல குவா கெச்சில்ல புதிய கற்கால மண்பாண்டங்களும் கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த இடங்கள் எல்லாம் நம்ம வரலாற்று புத்தகத்தோட உயிரோட்டமான பக்கங்கள் மாதிரி.
ஆக ஒரு கரடுமுரடான கல்லுல ஆரம்பிச்சு பளபளப்பான உலோகம் வரைக்கும் போன மனுஷனோட பயணம் விடாமுயற்சியோடையும் புத்திசாலித்தனத்தோடையும் கதை. ஒவ்வொரு புது கருவியும் ஒரு புது யோசனை, ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான படிக்கட்டு. இதுதான் மனிதகுலம் முன்னேறின கதை. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை யோசிக்க வைக்கிறேன். இன்னும் பல்லாயிரம் வருஷம் கழிச்சு எதிர்கால தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் நம்ம காலத்தை பத்தி ஆராய்ச்சி செஞ்சா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம உடைஞ்சு போன ஸ்மார்ட் போன்களும் பிளாஸ்டிக் குப்பைகளும் நம்மள பத்தி அவங்களுக்கு என்ன கதைய சொல்லும்? நாம விட்டுட்டு போற அடையாளம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.